மீண்டும் ஒரு ரவுண்ட் மேட்ச் வந்திருக்கோம். கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் வெர்சஸ் தஞ்சாவூர் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். டார்கெட் பண்ணி கேள்வி சூஸ் பண்ணியிருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஓவர் மேட்ச் 4 போலர் ஜோஸ் டேக்ல போலர் ஹைட் மணி பல் வந்து வெத்து இருந்துச்சு, நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, கேரி ஆகிருக்கு. பேட்ல ஆடி இருக்காங்க. முதல் ரன்ஸ் ஸ்கோர் போர்ட்ல நேர்ல கரெக்டா விட்டாரு. போயிடுச்சு, குத்தி பேருக்கு பவுண்டரி பேருக்கு அதில் விலைக்கு போடுறப்பல அவர் லீன் பண்ணி ஆனாரு. நேர்ல நல்ல வேக்கெட் எடுத்துட்டாங்க பவர் பிளேல. கேப்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நிறைய எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபீல்டர் வச்சு கேட்ச் டிராப் பண்ண கண்ட்ரியில் ஆள் வச்சு போட்டாங்க 2. காமன் பார்க்கல தெளிவாக போட்டாங்க. மீடியம் பேஸ் யார் பேட்டில் பட்டு இங்கே வச்சு டாட்டோட முடிச்சிருக்காங்க காமன் பவர் பிளேவை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. நோ விக்கெட்டு கன்னியாகுமரி எக்ஸ்டி. செகண்ட் போலர் கார்த்தி வந்திருக்காங்க. பாடி தான் போட்டிருக்காங்க, சரியா கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிள். செகண்ட் பால் ரெடியா இருந்தாருங்க. ஆல்ரெடி நேரில் ஒரு 4 பார்த்தோம். கேட்ச் மீண்டும் டிராப் ஆகியிருக்கு. இந்த பால் குத்தி இப்படி இருக்கு. 2வது பவுண்டரி ஸ்ட்ரெயிட் பவுண்டரி சைடில் லிபின் அவர்ந்து கார்த்தி டு லிபின். அம்பேஸ் காலங்க டாட்டு லீகல் டெலிவரி சொல்லிட்டாங்க. Big shot, full power, anything toss out of the park தான் கண்டிப்பா. லிபின்ட்ட 2 4 ஒரு 6 வந்திருக்கு so far. குவாலிட்டி பெஸ்ட் த்ரூ கவர்ஸ் தூக்கி விட்டாங்க. சல்மான் அங்கே டைமிங் கொடுத்துட்டாரு. இங்கே 2 எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ரன்ஸ் லிபின் அவர் கையில தான் வந்திருக்கு. இப்போ விளக்கிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. 1 டவுன் போய் பார்த்தாரு. டாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. நோ விக்கெட்டு கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். அடுத்த நீ போடுற சல்மான் பால் நல்ல ஃபுல்லரா போட்டாங்க, பேஸோட போட்டாங்க. கெர்சன் தரையோட ஆடிட்டாரு. எக்ஸ்ட்ரா நல்ல அடி. அக்ராஸ் போனாலுமே கரெக்டான கனெக்ஷனு. எவ்வளோ பவுன்ஸ் இருந்துச்சோ அதை ஃபுல் அண்ட் வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு. மேக்ஸிமம் மீண்டும் ஒரு மேக்ஸிமம் 2 4 2 6 லிபின் ஆன் ஃபார்முங்க. போன பால் 3 ரன் ஓடி இருந்தாங்க. பேக் ஃபுட் புல் ஷாட் லைட்டாக விண்ட் அடிச்சா வெளில போயிடும். போகி இருக்கு. அங்கே லைனை போய் செக் பண்ணி பவுண்டரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மூவ் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. லைனை கவர் பண்ண முடியல, ஃபுல்லாக விலக்கி போட்டிருக்காங்க. 1 more remaining. அதே விலக்கி போடுறது தான். அதே ஃப்ரம் பாடி இஸ் அ பிளான். இங்கே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலை தப்பிக்கணும்னா பேட்ஸ்மேன் பெருசாக மூவ்மெண்ட்லாம் காட்டி ஆடல, ப்ராப்பராக நின்று ஆடுறாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தீபக் போனாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 42. நோ விக்கெட்டு கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். 4th நியூ போலர் கார்த்தி வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருப்பாங்க. போட பார்த்து வேஸ்டேஜ் நோ பால். சிங்கிள் டபுளா மாத்துறாங்க. ஃப்ரீ ஹிட். நல்ல டெலிவரி, கிரேட் எக்ஸிகியூஷன். ஃப்ரீ ஹிட் பால தெளிவாக போட்டிருக்காரு. செகண்ட் பால் காத்துக்கு அலைஞ்சு வந்துச்சு. லோட்டாஸ் பால பிடிக்கதான் ட்ரை பண்ணாரு, மிஸ் பண்ணியிருக்காருங்கிற லிபின் மேன் இன் ஃபார்ம். இங்கே விலைக்கு போகணும், பால் எனக்கு வரக்கூடாது. கார்த்தி தேர்ட் ஒன் டாஸ் பால் ஃபுல் பவர். அது குத்தி எம்பிரிச்சு பவுண்டரி. எஸ் பவுண்டரி தான் சொல்லியிருக்காங்க. மீண்டும்
2 ரன் கண்டிப்பாக வந்துடும். லெக் ஸ்டெப் ஒட்டி வைக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருந்தாங்க. ஸோ வினோத் வெரைட்டி பார்க்குறாரு, பவுண்டரி விடாமல் சேவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்டேக்கில் ஸ்டெப் அவுட் பண்ணியாரு. பிச் அவுட் பாலுக்கு போய் பேட்டில் ஆடி ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வந்து நியூ பேட்ஸ்மேன் 2 மாற்றி கொடுத்துருக்காரு. டார்கெட் அவுட். ஸ்டேக்கில் ஓப்பனிங் பவுலர் பவர் பிளே ஓவர் பால் முதல் பந்து. ஸோ பவுண்டரி கண்டிப்பாக போயிருமான்னு பார்க்கும்போது ஸ்லோவாக இருக்குதா. ஸோ பவுண்டரின்னு பார்க்கும்போது பவுண்டரிங்க முதல் பந்தே பவுண்டரி. ரைட் சைட் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பால் எக்ஸ்ட்ரா பேஸ் ஆப்ஷன் லென்த்து ஃப்ரண்ட் ஃபுட்டர் கமிட் ஆகி டிரைவ் ஆட போக மாதிரி போட்டாங்க. குயிக்காக வந்துருச்சு. இங்கடா வேற ஒரு குத்துனதுக்கு அப்புறம் வந்து போன பால் வைடு யார்கர் போட்டிருக்காங்க. பேட்டை வச்சுட்டாரு, எப்படியும் மேனேஜ் பண்ணி ஆட்டாங்க. சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹைட் மணி ஸ்டேக்கில் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ரவுண்ட் ஆம் ஆக்ஷனில் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்டதாவது பேஸ் போடல, பேஸை கம்மி பண்ணி போட்டுருக்காரு. யார்கர் வந்துருக்காங்க. மீண்டும் நாக்ஸ் இம் ஓவர். 2 ஸ்டெம்ப் படுத்துருச்சு. நியூ பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா பேஸ் ஆகிட்டே இருக்கு. போக போக எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 7. செகண்ட் நியூ பவுலர் வினோத். ஃபர்ஸ்ட் பால் பர்ஃபெக்டாக ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் யார்கர் பார்க்க முடியுது. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, ரிலீஸை வச்சாரு. கால்ட்டே இறங்கிருச்சு. போன பால் வைடு. டாஸ் பால் நேரில் பவர போட்டாரு. லெஃப்டி த்ரோ வந்திருக்கு. சிங்கிள். ஸ்டெம்புங்க ஆஃப் ஸ்டெம்ப் மட்டும் விழுந்திருக்கு. மூமெண்ட் காட்டி ஆடினாங்க. உள்ள பூந்துருச்சு. கிடைச்சதோ சின்ன கேப். ஸ்னீக் த்ரூ பண்ணியிருக்கு பந்து. ஆண்டோ ஸ்டெக்கில் ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க பார்த்துருக்காரு. அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் ஷாட் ஆடி இருக்காரு. அது கைக்கு போயிருக்கு. 2-2 இங்கே வினோத்துக்கு. நியூ பேட்ஸ்மேன் சல்மான் ஸ்டேக்கில் கிராஸ் ஆடிட்டாங்க. இந்த பால் விக்கெட் ஆமாம் ஹேட்ரிக்கா மாதிரி இருக்கும். டாஸ் பால் ஃபுல் பவரா போட்டிருக்காரு. வந்து மேலே போக போக நெல்லிக்கா சைஸ்க்கு போயிடுற அளவுக்கு அடிக்கிறாங்க. எனிதிங் டாஸ் அவுட் ஆஃப் த பார்க்கு. 6 முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. 3 விக்கெட்டு. வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நியூ பாலர் சஜிபில்லா. நல்லா தூக்கி போட்டிருக்காரு. சுத்தமாக பேஸ் கொடுக்கல. டிஃபென்சிவ் ஷாட் தான் ஆட முடிஞ்சு பேட்ஸ்மேனால. ஃபுல் மூமெண்ட் கட்டுறாங்க. கொஞ்சம் லென்த்தை ஃபுல் பேக் பண்ணி போட்டாரு. லெக் கட்டுரு விக்கெட்டை காட்டி ஆடினாங்க. கேட்ச் ட்ராப்பு. வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. மீண்டும் ஒரு லெக் கட்டர். ஸ்டிக்கர் காட்டுறதை பார்க்கவே இல்லை. திரும்பிட்டார். விக்கெட் கீப்பர் ரோசா வச்சு ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு. லீகல் லைன் டாட்டு. பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணார் அந்த ஃப்ளோட் டெலிவரியை. மீண்டும் கீப்பர் உள்ள வச்சு போட்டிருக்காங்க. 3 ஓவர் முடியல 18 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டு வெள்ளம் ஜஸ்ட் 3 ரன்ல போட்டு போயிருக்காங்க. 4th நியூ பவுலர் மனோ. லாஸ்ட் ஓவர் 6 பால் 37 தேவை. டாஸ் பேட்டில் பட்டுச்சு. இருக்கும்போது மீண்டும் ஃபுல்லராக போட்டிருக்காங்க. எல்லா பக்கம் பெரிய ஷாட் போகணும் கட்டாயத்தில் இருக்காங்க. 34 மிடில் ஸ்டெம்ப். நிறைய ஸ்டெம்ஸை பார்க்க வருவது இந்த மேட்ச்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு.
2 ஸ்டெம்ப் மிடில் மட்டும் விட்டுட்டு 2 ஸ்டெம்பை பறக்க விட்டாங்க. அப்புறம் ஆஃப் ஸ்டெம்பை பறக்க விட்டாங்க. மிடில் மட்டும் பறந்துருக்கு. நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்டேக்கில் போன வீடியோ ஸ்லோவராக போட்டாங்க. சுத்திருச்சு பந்து. நல்ல விண்ட் இருக்கு, நல்ல ஸ்விங் இருக்கு. பந்தை தூக்கி போட்டா கார்த்தி ஸ்டேக்கில் லாஸ்ட் பால் சீசன் பார்க்கும்போது பேக் ஃபுட்டில் ஒரு புல் பிடிச்சவரை பார்த்து 6 கொடுத்துட்டாரு. ஸோ 6 அளவுக்கு 6 கார்த்தி கையிலேருந்து மேட்ச் ஒன் பை கன்னியாகுமரி எக்ஸ் டீம். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக